Taste the Daily. கள்ளக்குறிச்சியில் சிறுமிக்கு குழந்தை திருமணம் அரங்கேறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிந்தன் என்பவருக்கும் அப்பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் நடந்தது. தகவல் அறிந்தும் சமூக நலத்துறை அதை முன்கூட்டியே தடுக்க தவறிய நிலையில் திருமணம் நடந்த 2 மாதமான பின் தாமதமாக மணமகன் கோவிந்தன், அவரது தந்தை பெருமாள், தாய் ஐயம்மாள், சிறுமியின் தந்தை சின்னத்துரை, தாய் லட்சுமி ஆகியோர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் குரட்டை விட்டு தூங்கும் சமூக நலத்துறையால் சிறுமிகளின் வாழ்வு சீரழிவதாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கரூரில் திமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமி நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாயனூரில் KCP பேக்கேஜிங் லிமிடெட் என்ற பெயரில் பாலித்தீன் பை, சிமெண்ட் சாக்கு உள்ளிட்டவை தயாரிக்கும் நிறுவனத்தை KC பழனிசாமி நடத்தி வந்தார். நூற்றுக்கணக்கானோர் பணியாற்றி வந்த இந்த நிறுவனம் கடந்த 2019ஆம் ஆண்டு திடீரென மூடப்பட்டது. மூடப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்தும் தொழிலாளர்களுக்கு ஊதிய நிலுவைத் தொகையை வழங்காமல் இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது. நிலுவையில் உள்ள ஊதியம் மற்றும் கருணை தொகையை வழங்காமல் ஏமாற்றி வரும் திமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். KCPயில் வேலை பார்த்தோம். நாங்களும் 10 வருஷமாக அங்கே வேலை பார்த்துருக்கேன். ஆனால் 2019 இருந்து வேலையை நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு சம்பளம் வரலைங்கிறதுனால 5 வருஷமாக இந்தா தரோம் அந்த தரோம் நாங்களும் கேட்கல. இப்போ 4 மாதத்துக்கு முன்னால் ஏற்பாடு பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதம் போட்டுறோம் அந்த மாதம் போட்டுறோன்னு இன்ன வரைக்குமே தரல அவங்க. அதுக்கு ஏதாவது எங்களுக்கு PF, கிராஜுவிட்டி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இதாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தரோம் அப்போ தரோம், கடைசியில் இன்ன வரைக்குமே அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே விசாரணையின் போது இறந்த நபரின் உறவினர்களை திமுக கொடி கட்டிய வாகனத்தில் போலீசார் ஏற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக MLA செந்தில்நாதன் மறியலில் ஈடுபட்டது பரபரப்பானது. நகைகள் மாயமானது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காவலர் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக MLA செந்தில்நாதன் ஆறுதல் கூறினார். அப்போது அஜித்குமாரின் உறவினர்களை திமுக கொடி கட்டிய வாகனத்தில் காவல்துறை ஏற்ற முயன்றதை தொடர்ந்து MLA செந்தில்நாதன் மற்றும் பொதுமக்கள் வழிமறித்து வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து அவர்களை போலீசார் தங்களது வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அராஜகம் எல்லையே இல்லாமல் செல்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.